தொடர்ந்து கதை கேட்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தலைவன். அந்த காட்டில் புறா கூட்டம் ஒன்று வசித்து வந்தது. ஒருநாள் எதேச்சையாக அந்த பக்கம் வந்த பருந்தின் கண்களில் புறா கூட்டம் தென்பட்டது. புறாக்களை பார்த்த பருந்துவுக்கு எச்சில் ஊறியது. ஏதாவது ஒரு புறா தனியாக வரும், அதை எப்படியாவது தின்று விடலாம் என்று நீண்ட நேரமாக மறைந்து நின்றது. ஆனால் ஒரு புறா கூட கூட்டத்தை விட்டு தனியாக பிரியவில்லை. இரை தேடும்போது கூட ஒன்றாகவே இருந்தன. எனவே தந்திரத்தால் மட்டுமே இவை களை வெல்ல முடியும் என நினைத்து அதை செயல்படுத்த ஆரம்பித்தது. இரை தேடிக்கொண்டிருந்த புறாக்களிடம் சென்று பின்மேற்கோள் கூறி, அழகிய புறாக்களே, நீங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் என்னைப் போல வலிமை வாய்ந்த ஒருவர் உங்களுக்கு தலைவனாக இருந்தால் யாராலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது என கனிவோடு கூறியது. பருந்தின் பேச்சில் மயங்கிய புறாக்கள் அதை தங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டன. அன்று முதல் தினமும் ஒவ்வொரு புறாவாக காணாமல் போய்க் கொண்டிருந்தன. இதனால் மற்ற புறாக்கள் கவலைப்பட ஆரம்பித்தன. பருந்தும் அவர்களோடு சேர்ந்து கவலைப்படுவதாக நடித்தது. ஆனால் கொஞ்ச நாளிலேயே புறாக்கள் காணாமல் போவதற்கு காரணம் பருந்து தான் என்பதை கண்டுபிடித்து விட்டன. எல்லா புறாக்களும் ஒன்று சேர்ந்து அந்த பருந்தை அடித்து துரத்தின.